உங்க வீட்ல நியூபார்ன் பேபி இருந்துச்சுன்னா தெரியும். ஈவினிங் ஆக ஆக குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். மூஞ்செல்லாம் செவந்து போயிரும். பால் குடுத்தா குடிக்காது. குடிச்ச பாலெல்லாம் சம்டைம்ஸ் கக்கிரும். தலை காலெல்லாம் பிச்சிட்டாலும் என்ன பண்ணாலும் சமாதானம் பண்ணவே முடியாது. இதுக்கு காரணம் கேஸ் பெயின் தான். இந்த கேஸ் பெயின் குழந்தைக்கு ஈவினிங் டைம்ல தான் ரொம்பவே இருக்கும். இப்போ நான் சொல்ற எக்ஸசைஸ் உங்க பேபிக்கு டெய்லி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேஸ் பெயின்ல இருந்து ரிலீஃப் ஆகும். ஃபர்ஸ்ட் பைசைக்கிளிங் எக்ஸசைஸ். ரொம்ப ஜென்டலா குழந்தை காலை பிடிச்சிட்டு பெடல் பண்ற மாதிரி காலை இப்படி மூவ் பண்ணணும். இது 1ல இருந்து 10 கவுண்ட் வரைக்கும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நேம் கிறிஸ் கிராசிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. குழந்தையோட கையும் காலையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி மூவ் பண்ணி டச் பண்ண வைக்கணும். இதையும் 1ல இருந்து 10 கவுண்ட் வரைக்கும் பண்ணிக்கோங்க. அடுத்து குழந்தை காலை லைட்டா இப்படி மேல தூக்கி ஆன்டி கிளாக் வைஸ்னு 5 தடவை இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. நான் ஸ்கிரீன்ல ஸ்பீட்ல போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடா தெரியுது. ஆனா நீங்க பண்ணும் போது ரொம்ப மெதுவா பண்ணுங்க. அடுத்து பேபியோட முட்டியை இந்த மாதிரி குழந்தை வயிற்றுக்கு மேல டச் பண்ணி கீழே எடுத்து வைக்கணும் காலை. இதையுமே 1ல இருந்து 10 கவுண்ட் வரைக்கும் பண்ணிக்கோங்க. நாளையும் பண்ணி முடிச்சுட்டு குழந்தை காலை தூக்கி இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு கேஸ் நல்லாவே ரிலீஸ் ஆயிரும். இந்த கேஸ் எக்ஸசைஸை டெய்லி உங்க பேபிக்கு 3-4 தடவையாவது பண்ணி கேஸை எடுத்து விட்டீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். குழந்தை அழுறது கண்டிப்பா ஸ்டாப் ஆகும். என் குழந்தைக்கு ஒரு 3 மாசம் ஆகுற வரைக்குமே இந்த கேஸ் எக்ஸசைஸை நான் டெய்லியுமே பண்ணிடுவேன். அதனால ஈவினிங் டைம்ல அவ அழுறது ரொம்பவே கம்மியாகி நல்லாவே காம் ஆயிட்டா. இது எல்லாமே குழந்தை குப்புற படுக்கிற வரைக்கும் தான். குழந்தை குப்புற படுத்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் பெயின் எல்லாமே தானாவே ரிலீஃப் ஆயிரும்.